தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ரேஷன் அரிசி பொதுமக்களின் விநியோகத்திற்காக ரயில் மூலமாக காட்பாடி சேர்க்காட்டில் உள்ள அரிசி குடோனிற்கு வந்து அங்கிருந்து வேலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு லாரி மூலம் ரேஷன் கடைகளுக்கு அரிசி விநியோகம் செய்து வந்த நிலையில் காட்பாடி குடோனில் இருந்து குடியாத்தம் காட்பாடி ரோடு பகுதியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடம் வளாகத்தில் உள்ள கிடங்குகளுக்கு 240 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை லாரிகள் மூலம் அனுப்பி வைத்துள்ளனர். தொடர் மழையின் காரணமாக கடந்த சில நாட்களாக குடியாத்தம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தண்ணீர் தேங்கி இருந்ததை தொடர்ந்து மழை நீர் வடிந்தவுடன் அதிக அளவு சேரும் சகதியாக இருந்துள்ளது. இந்த சேரும் சகதியமாக இருந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உள்ளே நுழைந்த 90 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை ஏற்றி வந்த 3 லாரிகள் சேற்றில் சிக்கியதால் அரிசி மூட்டைகளை குடோனில் இறக்க முடியாமல் தற்போது அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் அரிசி குடோனில் இருப்பதற்கு காலதாமதம் ஏற்படுவதாகவும் அரிசி மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளர்கள் இதனால் அவதிப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். நேற்று மாலை முதல் அரிசி மூட்டைகளை ஏற்றி வந்த லாரிகள் சேற்றில் சிக்கியதால் கிடங்குக்கு கொண்டு செல்ல முடியாமலும் வெளியேறவும் முடியாமலும் அவதிப்பட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.